ஹாய் பிரேஸ் லார்ட். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னன்னா ஃபியர் ஆஃப் டெத். நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை இதை அனுபவிச்சிருக்கலாம். ஃபியர் ஆஃப் டெத் வரும்போது, ஒரு மரண பயம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்சைட்டி, டிப்ரெஷன், கன்ஃபியூஷன், ஒரு தூக்கில்லாத நாட்கள், ஸ்லீப்லெஸ்னஸ், வேற ஒரு பயங்கரமான யோசனைகள், நெகட்டிவ்னஸ், டார்க்னஸ். நம்ம மைண்டு ஃபுல்லாகவே ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். நடக்காத விஷயத்து கூட இது நடக்கணும், இது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இது கொண்டு போகிற ஒரு விஷயம். இந்த விஷயத்த சாத்தான் ரொம்ப பயன்படுத்துவான். அதுக்காக தான் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, ஏசப்பாவோட மரணம் நம்ம பாவத்தை எடுத்திருக்கு, சாபத்தை எடுத்திருக்கு, நம்மளோட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாத்தையுமே அந்த கிராஸ் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம நோய் இல்லை எத்தனையோ எல்லாமே அந்த கிராஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்த ஏசப்பா கிராஸ் எடுத்த விஷயம் என்னன்னா, அந்த தேவனோட இயேசுவோட மரணத்துல இந்த மரண பயம் கூட நம்ம விட்டு விலகி போயிட்டு. எபிரேயர் 2:15 எழுதியிருக்கு, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். எப்படி ஆனார் எழுத நினைக்கிறீங்க? மரணத்தை அனுபவிச்சிருக்காங்க ஏசப்பா. அந்த மரணம் எல்லாமே எடுத்துக்கிட்டு, அந்த மரண பயத்தை கூட எடுத்துட்டு. நிறைய பேர் ப்ரீமெச்சூர் டெத்னா அவங்க டைமிங்கே இருக்காது, அந்த டைமிங்ல அவங்க இறப்பாங்க. சடன் ஆக்சிடென்ட், சடன் ஸ்பிரிச்சுவல் அட்டாக் நடந்து கூட எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்காக, இப்படிப்பட்ட அனுபவிக்க ஒரு பர்சன் நீங்கள இருந்தீங்கன்னா, இல்லைன்னா இப்படி உங்க ஃபேமிலி நடந்திருந்தா, இன்னைக்கு எஸ்பா சொல்லிடுறாங்க உங்ககிட்ட, he already took everything on the cross. அவங்க மரணம் எல்லாமே நம்மளை விட்டு எடுத்துட்டு. ஸோ உங்க வாழ்க்கையில இந்த பயத்துல, கலக்கத்துல, தூக்கம் இல்லாத நாட்கள்ல நீங்க இருக்கீங்கன்னா, இன்னைக்கு எஸ்பா சொல்றாங்க, ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் ஆஃப் டெத். ஆமென். டு யூ பிலீவ் தட்? பிலீவ் இட். இந்த வசனத்தை நீங்க டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஆல்ரெடி எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இனி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. உங்க குடும்பத்துல யாராச்சும் படுக்கையில இருக்காங்களா, அவங்களுக்காக டிக்ளேர் பண்ணுங்க. அந்த படுக்கை விட்டு வெளியே வருவாங்க. அந்த மரணம் ஒண்ணுமே அணுகாது அவங்களுக்கு. அப்படி நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென்.